இந்த செய்தியை கேட்கிற முன்பு பல வருஷங்களாக நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியல. நீங்கள் செய்கிற தொழிலில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. நீங்கள் செய்கிற வேலைகளில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கலை, ஒரு திருமண காரியம் நடக்கலை. ரொம்ப வருஷமாக நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பதை கர்த்தர் அறிந்து இன்றிலிருந்து தேவன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தைகளை தந்து ஆஸ்வதிக்கிறவர். திருமணமாகாதவர்களுக்கு ஏற்ற துணை உண்டு பண்ணி தேவன் ஆஸ்வதிக்கிறவர். வியாபாரத்தில் நலிநடைந்து நஷ்டப்பட்டு என்ன செய்வேன் என்று யோசிக்கிற தேவ பிள்ளையை உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் இன்று முதல் ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு வேளை இந்த வருஷம் எப்படி இருக்கும், போன வருஷம் மாதிரி வறுமையும் தரித்திரமும் கடன் சுமையுமாக இருக்கும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தையின்படி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று வார்த்தையின்படி, பிதாக்களின் தேவன் சொல்லியிருக்கிறபடி உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாரா. இது விசுவாசிக்கிற தேவ பிள்ளை, இது கேட்கிற தேவ பிள்ளை, இருக்கிற இடத்துல இந்த வார்த்தை நீ விரும்பினா நீ இப்போ இருப்பதை பார்க்கலாம் இந்த வருட முடிவுக்குள்ளாக இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கை செய்தார் என்று நீ இருக்கிற இடங்களிலே கர்த்தருக்காக நீ சாட்சியாக சொல்லக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை உன் மேலே, உன் குடும்பத்தின் மேலே, சந்ததியின் மேலே, நீ செய்கிற எந்த வேலையானாலும், திருமண காரியம் என்னால், குழந்தை பாக்கியத்தை கொடுத்து, அல்லது உனக்கு புதிய வேலைகள் தேவன் தந்து, ஒரு புதிய வீட்டை தந்து, புதிய நிலம் வாங்குவதற்கு நிலத்தை கொடுத்து, கர்த்தர் எல்லா வித பொருளாதாரத்தினால உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.